ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுடைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நிறைய பேர் வந்து ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சூப்பர்வான ப்ரொமோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய மனசு, அதாவது நம்ம காவேரியோட மனசுலேயுமே வந்து விஜய் தான் இருக்காங்க, விஜயோட மனசுலேயும் வந்து காவேரி தான் இருக்காங்க. ஸோ எத்தனை நாளைக்கு தான் ரெண்டு பேரும் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே அது கடுப்பாகுது. கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம், அதாவது எப்படி வந்து நிவின் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க வந்து சம்மதிப்பாங்க, ஸோ அப்கமிங்கில் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த விஷயத்துக்கு ஒரு கிளியரான ஒரு எபிசோட் தான் இன்றைக்கினே சொல்லலாம். நேத்தியோட ப்ரொமோலையும் அப்படி தான் இருந்தது. என்னென்னா, நம்ம காவேரி மனசில் விஜய் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிவினுக்கு புரிஞ்சிரும் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்லேயே. ஏன்னா வந்து நிவின் பற்றி எந்த ஒரு இதுவும் வந்து என் மனசில் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாங்க யமுனா கிட்ட. அது எல்லாமே வந்து நிவினும் கேட்டுடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இருந்துட்டு இன்றைக்கி எபிசோட்லேயுமே விஜய் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னலாம் சொல்கிறத வந்து கண்டிப்பாக நிவின் வந்து கேட்டு புரிஞ்சுப்பாங்க. ஸோ காவேரி மனசில் விஜய் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நிவினுக்குமே புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இது கூட புரிஞ்சிக்காமல் எப்படி அப்படின்ற மாதிரி தான். ஸோ நிவின் வந்து கண்டிப்பாக விலகிடுவாங்க. அண்டு யமுனா மேட்டர், ஸோ அது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் நிவினுக்கு. ஸோ நிவினுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. யமுனா வந்து கண்டிப்பாக வந்து நிவினுக்கு டைம் கொடுத்து, ஸோ அப்கமிங்கில் வந்து அவங்களுடைய அந்த மேரேஜ் விஷயம் வந்து போகும். இன்னொரு பக்கம் வந்து விஜய் கிட்ட வந்து நிவினே வந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை, அதாவது காவேரி மனசில் இருக்கிற விஷயத்தை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு அப்கமிங்கில் எல்லாருமே இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது காவேரியோட பர்த்டே அண்ட் விஜயோட பர்த்டே. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் அந்த சர்ப்ரைஸில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடக்க போகுதா, ஸோ வெண்ணிலாவுடைய கேரக்டர் எப்போ வந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கும்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். காவேரியோட பர்த்டே தான், ஸோ நம்ம விஜய் எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வெண்ணிலா, ஸோ நம்ம காற்றுக்கென்ன வேலி சீரியலுடைய வெண்ணிலா ரீசெண்டாக வந்து சென்னை வந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம சுவாமி ப்ரோவுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்ரீனி ப்ரோ, அவங்க கூட வந்து ஒரு சின்ன பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீனி ப்ரோவுமே. ஸோ அந்த ஒரு பிக்சர் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் நேற்றுக்கு வந்து ப்ரொமோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆறுதலாக ஃபீல் பண்ணிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.